இருக்கும். நேத்து அப்லோட் பண்ணி தான் சண்டே நிறைய வியூஸ் போயிருக்கும். கரெக்ட் தான். நேத்தியா சண்டே நல்லா இருந்துச்சு. நான் ஸ்டோரியில வைக்கிறேன். இன்னைக்கு தான் சண்டே. நல்லா இருந்தா வைப்போனாடா, இல்லைன்னா வைக்க மாட்டேன். அது வீடியோவில் வராங்க, நல்ல கண்டென்ட்லாம் கொடுக்குறாங்க, ஆனால் ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டேங்கிறாங்க. நான் வந்து கொஞ்சம் మాసా இருக்கணுமா? నేను బ్రహ్మనాయుడు అంశలో పుట్టి ఉంటే ఈ రైలు ముందుకు కాదురా వెనక్కి పడుతుంది. జై చెన్నకేశవ, జై చెన్నకేశవ, జై చెన్నకేశవ. ఓ నో. சோதிக்கிறானே ரொம்ப கைஸ். இவர் தான் பாத்துங்க, இவர் தான், வேற யாரும் இல்லை. கார் ஓனர். சரி, இங்க அங்க அங்க வேணாம், முக்கம்பூர் போலாம். வேணாம், நான் குளிக்க முடியாதுடா, சும்மா வேடிக்கை பார்க்கலாம். முக்கம்பூர் போறோம், ஃபன் பண்றோம். மறுபடியும் முக்கம்பூர் போறோம். அவ்வளவு பேர் பையனா கசகசன்னு இருக்குடா. அதெல்லாம் ஒரு கசகசன்னு அன்னைக்கு எப்படி குளிச்சேன்? இங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் குளிச்சேன். வேணாம்டா, அது நல்லா இருக்கு. நீ தான் சொல்ற. பசங்க இங்க ஜாலியா ஃப்ரீயா நல்லா இருக்கும்டான்றா. இல்ல மச்சான், அவன் சொல்றது கரெக்டா. ஒரு வயதுல ஒன்னு பண்ணுவான் ஆனந்த். இல்லனா ஒரு மணி நேரம் குளிச்சுட்டு போயிருவோம். போவோம். நல்லாவே இல்லடாங்க. அன்னைக்கு போனோம்ல ஈரத்தோட தண்ணி புதுசா வந்துறாங்க. நல்லா தண்ணியா இல்லடான்றல. சரி வா, இப்ப வந்து நிப்பாட்டி. இல்லனா திரும்பி போலாம். ஓகேவா? இல்லனா போய்க்கலாம். தண்ணி ஓடலனா போலாம். गाइस, இன்னைக்கு அதே கம்பரசமேட் டேம் போறோம். தண்ணி இல்லனா திருப்பி ரிட்டர்ன் முக்கம்பூர். போட்டானுங்கள கேட்ட ரயில்வே கேட்ட. என்னடா வர்றதையும் போறதையும் போட்டுட்டே தான் காங்க. இவங்க போட்டு தான் இருப்பாங்க சும்மா சும்மா. இந்த ஏரியாவில் ஒரு பெரிய பிரச்சனை தான் மச்சான். அதனால ஏற்றி மேலே நல்லா நிப்பாட்டிடுது. சரி ரைட்டு. ஆமாம், நிறையா போகுதுடா ட்ரெயின். சொல்லுங்க, ஏதாவது பேசுங்க. சொல்லு, ஆனால் இது இங்கே சொல்ல முடியாது, இதில் சொல்ல முடியாது. வடைக்கா பல்னு போட்டுருவேண்ணா. மச்சான் தான் கரெக்டாக பேசுவான். ஆனந்த் பேசுகிறா ஏதாவது பேசுறது கம்மின்னு இருப்பான், பேசவே மாட்டான், வாயத்திர மாட்டான். நல்லா பேசுகிறேன். ஆஃப் பண்ணா. இப்போ நான் சொல்றேன்னா முக்கம்பூர்ல போனா நல்லா இருக்கும், குளிக்க நல்லா இருக்கும் தான். அன்னைக்கு குளிச்சப்போ சுத்தமா தானே தண்ணி. அன்னைக்கு 6 மணிக்கு யாருமே இல்ல. அதெல்லாம் இப்பயும் யாரும் இல்ல, முன்னாடி போய் குளிக்கலாம், யாருமே ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இங்கெல்லாம் பசங்க ஃப்ரீயா எங்கே குளிச்ச சொல்றான்? அங்க எங்க குளிச்சோம் நம்ம? ஓ, அதுல குளிச்சோமா சொல்றானா? சண்டே நிறைய பேர் பார்க்கலாம், சொன்னா புரிஞ்சுக்கணும். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பார்க்கறதுக்கு நீ குளிச்சிட்டு போலாம். அவன் மைண்ட் செட் ஆயிட்டான். குளிக்கணும் அவ்வளவுதானே. நான் வந்து ஃப்ரீயா குளிக்கணும், அதுக்கு தான். நீ வந்து அங்க போய் ஃப்ரீயா குளி, உன்னை யாரும் வேணாம்னு சொல்லல. ஃப்ரீயானா ஆப்பல் எப்படி குளிக்கிறான்? எப்படி குளிக்கிறான்? ஃப்ரீயானா நீ அங்க போய் எங்கயாவது குளத்துல போய் அங்க ஏதாவது ஆத்துல போய் நீ என்ன கழட்டிட்டு எல்லாத்தையும் ஃபுல்லா போய் ஃப்ரீயாவே குளி. நீ என்ன சிலுக்கா? அதே வேணா பண்ணுடா. அவனை அறந்து வேணா பாட்டு வருவான், வெயிட் பண்ணுவோம். நான் சொல்றேன் வா, நான் பாத்துறேன். தண்ணி இல்லனாலும் ஆப்பல் இருக்குன்றானே. தண்ணி வருதுடா, அங்க காவேரி மேல வருது. அந்த கட்டமலை ஏறி வருதா? அவ்வளவு தண்ணி ஓடுதுடா. கட்டையில வளைஞ்சிதான் குளிக்கலாம். அப்போ ஒரு ஆளுக்கு மேல இருக்கும் ஆழம். கண்டிப்பா இருக்கும். தண்ணி இதை விட்டுருக்காங்கடா, எப்படா கட்டை வழியாம இருக்கும். ரைட். குருவ சாகுபடி விட்டுருக்காங்கடா. அப்படா இங்கே முக்கம்புடி நல்லா இருக்கும் குளிக்க. நான் சொல்றது புரியுதா இல்லையா? இங்க ஃப்ரீயா குளிக்கலாம். சுத்தமான தண்ணி அங்க தான்டா இருக்கு. நான் சுத்தம் வேண்டாம். அங்க இருந்து குளிச்சுட்டு வர தண்ணி தானே இங்க வருது. அதுதான் சொல்றேன், முக்கம்புல இருந்து குளிச்சுட்டு வர பார்த்தா அங்க வேற எங்கேயா குளிச்சுட்டு வர தண்ணி தான் அங்கேயும் வரும். முக்கம்பு அங்க மட்டும் நான் ஃப்ரெஷ்ஷா வந்து இறங்குறேன். அப்படி பார்த்தாலும் கர்நாடகா இல்லை. முக்கம்பூரா கல்ல கம்பரசம் டேம் சம 2 இல்லாம கல்யாணம் போயிருவோமா? நாளாச்சு. இன்னைக்கு நைட் வீடு வேற வச்சு 2 போகல. இந்த டூர் பிளான் சொன்னீங்க, நீ சொல்லு. கொடைக்கானலா? இல்ல, அண்ணன் அவங்க அக்கா வீடு அங்க இருக்கு. சரி, நண்பர் புதுசா வந்திருக்காரு. இல்ல, அக்கா வீடு இருக்காங்க. அக்கா வீடா? தங்கிட்டே போலாம்னு சொன்னான்ட்டேன். கொடைக்கானல் எத்தனை தானா போறது? ஏன்னா வேற எங்கிட்ட ஊட்டிக்கு போலாமா? எனக்கு ஓகே தான். அங்க ஓகே தான், எனக்கு ஓகே தான், பிரச்சனை இல்லை. ரெக்கார்டு ஓகேவா? அவங்க மடியிலேயே ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பாக்குறாரு. இன்னொரு ஏரியா இருக்கு, அது பேருனா அந்த ஒரு ஏரியா அழகா ஒகேனக்கல் போயிடலாமா? அதெல்லாம் வேஸ்ட். இல்ல பெங்களூர் கர்நாடகா கிட்ட விடுங்க. நான் கூர்க்கு சொன்னல, அது வேணா. கூர்க்கு போலாம், அது நல்லா இருக்கும். கூர்க்கு வந்து கர்நாடகா தானே? ஆமா. மேகமலை போலாமா? அங்கேயும் போலடா இருந்து மேகமலையும் போலாம். இப்போ அன்னைக்கு இதுக்கு போனப்ப அங்க தான போலாம் பிளான் பண்ணிட்டு. மேகமலையில வியூ பாயிண்ட்ஸ் தான். இல்ல மேகமலை பெருசா ஒண்ணும் இல்ல, போனது இல்ல. வீடியோல அன்னைக்கு போட்டு பார்த்தோம்னா நம்ம இதுக்கு போறதுக்கு முன்னாடி எங்க போனோம் கடைசியா?
கேரளால எங்கேயும் போகணுமே வர்க்கலா ஆமா அங்க போறதுக்கு முன்னாடி தானே அந்த மேகமலை வழியா போலாமா சொல்லி அந்த தேக்கடி எல்லாம் செக் பண்ணலாமா. இப்ப மேகமலை பெருசா ஒண்ணும் இல்ல. இல்ல தேக்கடியில கூட ஏதோ ஓரளவுக்கு இருந்துச்சு, மேகமலை ஒண்ணும் இல்லை. நம்ம தான் போட்டுக்கலாம். எவ்வளோ நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறாங்க இப்போ. இந்த ஏரியாவில் அது ஒரு பிரச்சனை. ரொம்ப நேரம் ஆச்சு. இல்லை போயிட்டு வரதுக்குள்ளே கேட்டு போட்டுருவாங்கடா இங்கே. அதான் போட்டாங்க. இப்போ அதான் போட்டது உங்களை கூட்டிட்டு திரும்ப இங்க வந்தா கேட்ட போட்டாங்க. போயிட்டு வரதுக்குள்ளே அது கேட்டு போட்டுருவாங்க. நடுவில் இறங்கி வீட்டெலாம் குளிக்க முடியாது ராஜா. வீட்டெலாம் கொஞ்சம் ஆழமாக இருக்கும். இது தண்ணியே இல்லை அங்கே கொஞ்சம் மணல் அள்ளுவாங்க. இந்த ஏரியாவில் தான் மண் அள்ளுவானுங்க நைட் டைமில். ஏன்னா இந்த செக் போஸ்ட் கிடையாது இல்லை, அதனால் எங்கே காலச்சாலும் இறங்கும். பரவாயில்ல, எவ்வளோ தண்ணி விட்டு போடுறா அங்கே பாரு. இங்கேருந்து கட்ட தெரியுதுடா. பார்த்தாலும் தெரியுது பாரு எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. பாரு குளம் மாதிரி ஓடிட்டு இருக்கு தண்ணி. குளம் மாதிரி ஓடுது. பாரு எவ்வளோ தண்ணி ஓடுது. அப்போ குளிக்கிறதுக்காக சொல்கிறானா? தண்ணி தெரியுது, நல்லா தெரியுது மச்சான். தண்ணி இருக்குடா. ஆனால் நீ அடம் பிடிக்கிறானே இங்கே குளிக்கணும்னு. சரி அவன் ஒன்று பண்ண ஆனந்த், அவன் நிப்பாட்ட பழைய பெஸ்ட் ஐடியா. இல்லை வெளில வரான் இப்போ அவங்கள்ட்ட கேள்வி கட்ட மேலே வருதான்னு சொல்லிடுவாங்க. ஃபுல்லாக தண்ணிலாம் வேஸ்ட் திருப்பி வரணும். நீ தான் இப்போ குளிக்க முடியலாங்கிற. நான் ஆனந்த் போய்ட்டுறியா? மாப்பிள்ளை இங்கே தான் குளிக்கணும் அடம் பிடிக்கிறான்யா. தண்ணி வருதுங்கிறான் ஆனந்த். இல்லை கீழே நிறையா ஓடுதாம்மா தண்ணி ஃபுல்லாக வந்து கல். என்ன ஆனந்த் போமா? நீ தட்டி போட்டிருக்கியா? இங்கே வேகமா புரையல். ஆனால் ஒரு காலத்தில் அதுக்குள்ளே இறங்கவே மாட்டாங்க, சுடுகாடு இருக்குன்னு. இப்போ தான் எல்லாம் குளிக்கிறாங்க. விட்டாங்க தண்ணி. வாரே வா. ஏய் மச்சான் சரியான ஆழமாக இருக்கும் நினைக்கிறேன்டா. அங்கே பாரு எவ்வளோ ஏதுன்னு. குளிக்கலாம். ஆமாம் ஆமாம் வயசு தண்ணி எப்படி செமையாக இருக்கு அவருக்கு. கார் வராங்க. இதில் போய் போண்டா தண்ணி அடிக்குவா. ஆப்போசிட்ல இருக்காது என்ன படிக்கிற? அது வந்து ஸ்ரீரங்கம். வயசு தண்ணி செம்மையாக வருதுங்க. ஆனால் குளிக்க முடியுமான்னு தெரியல, பயங்கரமாக வருது தண்ணி. அது பேர் என்ன? அருண் கீதாபுரமா? மச்சான் இழுவ பயங்கரமாக இருக்கும் போல். அங்கிட்டு தான் இறங்கணும், ரைட்டில் தான் இறங்கணும். நம்ம இறங்குவோம்ல, எனக்கு தெரிஞ்சு அங்கேயே ஆழமாக தான் இருக்கும். காசாகி வர முடியாது. இல்லைடா அவன் கையில் நின்றுட்டு தானே இருக்காங்க. அங்கே இல்லை, ரைட்டு ஏறி இங்கே கட்டைக்கு வரணும்ல. இங்கெல்லாம் வர முடியாது. இங்கே வந்தால் பத்தியில மண்டைக்கு மேலே ஏறுது பாரா தண்ணி. கூச்சா ஆடு போக வேண்டியதாண்டா அப்படி. ஆனால் யாருமே அந்த கட்டையில் குளிக்க மாட்டேன், நிற்க முடியாதுடா. கட்டை வழுக்கும்ல, வேற தள்ளிடும் கட்டைக்கு. அங்கிட்டு இங்கே குளிக்கலாம், பிரச்சனை இல்லை. இங்கே குளிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஒரு நாள் தண்ணி எவ்வளோ வந்துருச்சு போகிறேன். இங்கு போன உயிர் கடைசியாக இருக்கட்டும், தயவு செய்து யாரும் குளிக்காதீங்க. ஆனால் இத்தனை வருஷமாக இங்கே தான் குளிச்சுட்டு இருக்கோம். நாங்கள் இதில் தான் குதிப்போம், இங்கே தான் அங்கேருந்து குதிப்போம். இங்கிட்டு போனால் இறங்கும் பார்த்துக்குங்க. ஆனால் இங்கிட்ட இடுப்பு நெஞ்சுக்கு மேலே இருக்கும் தண்ணி. எவனா குளிச்சா போகலாங்கிறியா? நம்ம குளிச்சா அவனா வருவான். அதுதான் தண்ணி ஃபோர்ஸை பாரு. ஏரியா பார்த்தீங்களா, கும்தாவாக இருக்குது. போன வீடியோவில் நீங்கள் இதை பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த வழியாக போய் அங்கிட்ட இறங்கணும். ஆக்சுவலாக எப்பவும் குளிக்கிற இடத்துல குளிக்க முடியாது, செம்ம தண்ணி நிறையா போயிட்டுருக்குங்க. ஜலத்துக்குள்ளே ஜல்சா ஆஃப் பண்ணிட்டு இருக்கான். குளிக்கலான்னு துண்டை கட்டிக்கிட்டு போனேன். மற்றவங்க எல்லாம் குளிக்கிறதுக்கு புளிசாதமா கட்டின்னு போறாங்க, எல்லாரும் துண்டு தாண்டா கட்டின்னு போறாங்க. மேட்ரு என்ன? போய் பார்த்தா இந்த நண்டி என்னது? இங்கே உள்ளே போயிட்டானா? இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இப்போ வெளியில் வர்றது யாருன்னா வீடியோ எடிட்டிங்கில் போட்டு வச்சிரு. பேக் ஷோக்கில் அடிக்கிறான்டா.
என்னது மூஞ்சி ஒரு முன்னாடி மூட்டை வருதே சின்ன டைம் ஆயிடுச்சு. பொம்பளை சோக்கா டடன் டடன் சத்தமா சொல்லு. ஆனந்த ஆண்டி வரேன்னு நினைச்சீங்களாடா? என்னப்பா என்ன ஆண்டி நீங்களா? அது மகேஷ் வீடுல? மகேஷா? அப்படி யாரும் இல்லையே. இது கில் நகர் தானே? ஆமா. செகண்ட் ஸ்ட்ரீட் தானே? இல்ல இது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட். வீடியோ பார்க்குறானே மாப்பிள்ள. குளிச்சாச்சு. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆனர் கொண்டு வரலடா, ஐக்கியம் இருக்கு. ஸோ இதுலேயே நேராக போனால் ஸ்ரீரங்கம் போயிடலாம் கைஸ். ஸ்ரீரங்கத்துக்கு இது ஒரு ஷார்ட்கட்டு. பாண்டி அவங்களுக்கு ஆண்டனாவா ஆண்டியா பாண்டி? ஆண்டியை கரெக்ட் பண்ண சொன்னா ஆண்டனாவை கரெக்ட் பண்ணிட்டு இருக்க. ஆண்டியை தாத்தா கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது ஆன்ட்டிய கரெக்ட் பண்றியா? ஐயோ இல்ல ஆண்டி, ஆண்டனா கரெக்டா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னடா பண்ற? ஆண்டியா ஆண்டனாவா? நிஜம் ஆண்டியா ஆண்டனாவா? இல்லடா. மீன் பிடிச்சிட்டு இருக்காங்கடா. இந்த வீடியோ ஒண்ணே எடுங்க. அதெல்லாம் நம்ம ஊருக்கு கை வீடியோ. ஆடா அப்படியே. தண்ணி தான் அங்கேயும் இருக்கு. தண்ணி பொறுத்த வரைக்கும் போனாலும் வரலாம். நேற்று தண்ணி இல்லை, இன்னைக்கு தண்ணி அதிகமாக இருக்கு. திரும்ப மாட்டான், பேச மாட்டான், திரும்ப மாட்டான், எதுவுமே செய்ய மாட்டான், கம்முன்னு வருவான். அப்படிதான். இது ஒரு வேணா பாருங்க, கேமரா ஆஃப் பண்ற வரைக்கும் அப்படியே தான் வருவான். இது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிதான் இருக்கும். அது வேணா அடி வாங்கும். கிரவுண்ட் கேம் தண்ணி இருக்கு. அவங்க கிரவுண்ட் கேம் தண்ணி கீழே அடி வாங்கும். எனக்கு தெரிஞ்சு இதுவே லைட்டாக உரைச்சிருக்கோம் பாரு. குளிச்சு முடிச்சு சுடுகாட்டுக்குள்ள வந்தாச்சு. குளிச்சு முடிச்சு சுடுகாட்டுக்குள்ள வந்தாச்சு. சுடுகாட்டுக்கு வரோம். இது சுடுகாடு. ஆனால் இந்த இதில் காரை எப்படி இறக்கணாங்கன்னு தெரியல. அதெல்லாம் இறங்கும். இதை விட பெரிய பெரிய டவுன்ஃபால்லாம் இருக்கும் கொடைக்கானல்ல, ஊட்டியில். இல்லை ப்ரோ, இது பாருங்க, அடியில் உரசும். நல்லா இறக்கும் இது. இவன் காரெல்லாம் கண்டிப்பாக உரசிடும் அடியில். அருணா பேசுவாங்க. பேசுறா என்ன? இல்லை இன்னைக்கு உங்கள் பூஜை வீட்டு பூஜை எப்படி போச்சு? சொல்ல மாட்டாரு. வீட்டு பூஜை எப்படி போச்சுன்னு கேட்டா சொல்ல மாட்டாரு. அந்த விஷயமே இல்லங்க. எதுவுமே அந்த மாதிரி இல்ல. எனக்கே தெரியும். ஊது கேமரால ஊதி காட்டு. வீடியோல வாசனை தெரியாது. வாசனை தெரியாது வீடியோல. என்ன பின் குறிப்பா சொல்லி மாட்டான். சொல்ல எங்க போலாம்? அடுத்து எங்க போலாம்? அடுத்து எங்க போலாங்களா? கன்ஃபார்ம் வீட்டுக்கு போகணுமா? சென்னைக்கு போறியா? சென்னைக்கு போற? பெண்களுக்கு என்ன வச்சா? ஏ போவேண்டா, வாடா, எங்கேயாவது போயிட்டு போவோம். ஃபைனலாக குளிச்சுட்டு கிளம்பியாச்சு, வீட்டுக்கு போகிறோம். இது ஒரு சின்ன ஷார்ட்டான வீடியோ தான். இன்னொரு பிளான் போட்டிருக்கோம், கூடிய சீக்கிரம் எங்கே போகிறோம் ஏதுங்கிறத அப்டேட் பண்ணுறேன். இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லைக் மீ, ஷேர் மீ, சப்ஸ்கிரைப் மீ கைஸ். தேங்க்யூ.